தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த படமுமே பண்ணலை. கிட்ட நெருங்கினது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2.0 800 சம்திங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் வந்திருக்கு. இது 650 சம்திங் தான் இருக்கும். ஸோ அந்த வரிசையில் நெக்ஸ்ட் 1000 கோடி படம் எது பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கு. ஏன் இந்த 1000 கோடி வசூல் தமிழ் சினிமா இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா ஒரு பிளானிங்கே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் ஹை பொட்டன்ஷியலில் இருக்கும்போது 2 படமாக அது கிளாஷ் ஆகி ஸ்க்ரீன் டிவைட் ஆகும்போது அது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுது. லியோ மூவிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. அந்த படம் மட்டுமே செகண்ட் ஹாஃபும் பாசிட்டிவாக இருந்துருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கும். இந்த படமும் ஜெயிலர் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் கிட்ட தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதிகமாக எதிர்பார்க்குற படம் ஒரு சைடு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வராமல் நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்தால் இந்த மாதிரியும் ஆக வாய்ப்பு இருக்குது. 1000 கோடி வசூல் எப்போ பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா கண்டிப்பாக பண்ண வாய்ப்பே இல்லை. அந்த படம் நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராலையும் நல்லா போகணும், கர்நாடகாலையும் நல்லா போகணும், இல்லை நார்த் இந்தியாவிலும் நல்லா போகணும், மலையாளம் சினிமாஸ்லையும் நல்லா போகணும். இது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லேயும் அந்த படம் நல்லா போகணும். இந்த மாதிரி எல்லா மக்களுக்குமே அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது 1000 கோடி அதுக்கு மேலேயே வசூல் பண்ணும். இந்த மாதிரி தான் தெலுங்கு சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகுபலி 2, RRR படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூலுக்கு மேலே பண்ணி சாதனை பண்ணாங்க. இதே மாதிரி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா KGF 2 பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூலுக்கு மேலே பண்ணி சாதனை பண்ணாங்க. இந்த மாதிரி இவங்க வசூல் பண்ணும்போது அவங்க மட்டுமே நினைச்சா பண்ணிட முடியாது. இந்த படத்தை கூட மற்ற எந்த படமும் கிளாஷ் ஆகாத மாதிரி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RRR ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு படம், பவன் கல்யாண் படம்லாம் ஒன்றா வர மாதிரி இருந்துச்சு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா RRR பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தோட பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, நம்ம இந்த படத்துக்கு வழிவிடுவோம்னு சொல்லி அவங்க படத்தெல்லாம் போஸ்ட்போன் பண்ணி RRRக்கு வழிவிட்டாங்க. அதே மாதிரி அந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்து பல சாதனைகளை பண்ணுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கங்குவா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷமாக இந்த படத்தை சிறுத்தை சிவா, சூர்யா, ஸ்டுடியோ கிரீன் இவங்க 3 பேர் சேர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க. பல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ரஜினி அவர்களை தப்பு சொல்ல முடியாது. வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக October 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு முன்னாடியே லாக் பண்ணாமல் இருந்தாலுமே அவங்க இந்த டேட்டில் தான் வராங்கிற மாதிரி பல இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஞானவேல் ராஜா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு நம்ம அவங்க அப்போ வரல அப்படிங்கிறனால தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுங்கிற மாதிரியும் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதில் எங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு தப்பு அங்கே நடந்திருக்குன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ள பல விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக 1000 கோடி வசூல் இலக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தூரத்தில் இல்லை. இந்த வருடமே பார்த்தீங்கன்னா இன்னும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த படம் இந்த டேட்டில் வந்திருந்தா, கங்குவா பார்த்தீங்கன்னா October 10 வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். கோட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. கோட் மூவி 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்த படமான கங்குவா, வேட்டையன் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. எந்தெந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்க போகுது, ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு கங்குவா அண்ட் வேட்டையன் இந்த 2 படத்தையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்து தான் சொன்னேன். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக 1000 கோடி வசூல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம 100% நம்பலாம். தமிழ் சினிமா இன்னும் ஏன் 1000 கோடி வசூல் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.